எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரம்ப் டாரிஃப் ட்ரேட் வார் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நல்லா நீண்ட காலத்துக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணுற ஒரு நிறுவனம். அவங்க ஒரு 10 பங்குகளை நமக்காக நீண்ட காலத்துக்கு இந்தியா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த 10 பங்குகளை தான் ரொம்ப தீவிரமாக அலசி ஆராய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்சைட்ஸ், உலகளாவிய அளவில் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட்ஸ் எப்படி இதெல்லாம் சொல்கிறதுல ரொம்ப பெரிய வல்லுநர்கள். அதுலேயும் முக்கியமாக இந்தியாவில் ரொம்ப காலமாக அவங்க ஹை க்ரோத் செக்டார் எது, அதே மாதிரி லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனி எதுன்னு சொல்லி நல்லா இன்சைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு பொய்த்து போனதே இல்லை. என்ன ரீசன்னா இவங்களோட ரிகரஸ் ரிசர்ச், இவங்களுக்கு கிடைக்கிற மார்க்கெட் டேட்டாவும் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதனால இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்கை ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட டேட்டாவில் நம்பிக்கை இருக்கு. ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பா திகழ்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதுலேயும் பேங்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்கிற முக்கிய 10 கம்பெனிகளில் முதன்மையாக இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டிஜிட்டல் பேங்கிங், கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, எந்த பக்கம் நீங்கள் பார்த்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகி ரொம்ப சூப்பராக கவர்ன் பண்ணுற ஒரு பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். முக்கியமாக அவங்களோட வாராக்கடன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரிஸ்க் இல்லாமல் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வர்றது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரம்ப் டாரிஃபில் அசைக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ். முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த அளவுக்கு கீழே விழவே இல்லை. முக்கியமாக அந்த கடந்த 6 மாதத்தில் எல்லா கம்பெனிகளும் இந்தியாவில் சரிவை நோக்கி இருந்தப்போ கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு இருந்தது. இருந்தாலும் அதோட பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட ஜாஸ்தி இருக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 75 ரூபா தான் கம்மியாக இருக்கு. அப்புறம் பெக் ரேஷியோ லுக்ரேட்டிவாக இருக்கு. ஏன்னா நிச்சயமாக அதோட க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இப்போவும் அதோட ப்ரைஸ் ஓகே தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட இபிஎஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே சூப்பராக இருக்கு. இதோட எஃப்ஐ ஹோல்டிங் சிக்னிஃபிகண்டாக இருக்கு. அதனால அவங்க விற்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் சரிவு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த கம்பெனியை அந்த அளவுக்கு ஈஸியாக விற்கவும் மாட்டாங்க. ஸோ லாங் டேர்முக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸோட 2வது மிகப்பெரிய பிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. மஹிந்திரா ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், அதில் பெரிய பவர் ஹவுஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா எம்என்எம், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ முக்கியமாக ஃபார்ம் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் டிராக்டர் மேனுஃபேக்சரில் இந்தியாவிலே நம்பர் 1 யாருன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்தியாவிலேருந்து டிராக்டர்ஸை மற்ற நாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதை விட இந்த கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன் வந்ததுலேருந்து இவங்களோட இவி ஃபோக்கஸ் ரொம்ப அபரிமிதமானது. அதில் இவங்க கிட்டத்தட்ட நம்பர் 1 பொசிஷன்லே சொல்லலாம். சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ்யூவியை கூட இவங்க இவியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட டைவர்ஸ் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லி பலதரப்பட்ட விஷயத்தில் முன்னோடியாக போகிறதால சரியான 2வது கம்பெனி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. எம்என்எம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ரீசெண்டாக கீழே விழ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 21% 52 வீக் ஹைலேருந்து ரொம்ப கீழே வந்திருக்கு. இதோட பி ரேஷியோ பரவாயில்ல, இண்டஸ்ட்ரி பியோட ஆல்மோஸ்ட் சேம். பெக் ரேஷியோ 1.5 ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாம் சூப்பராக இருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் ஒரு 40% கிட்டத்தட்ட இருக்கு. அதுவும் ஒரு ரீசன். இப்போ ரீசெண்டாக ஆட்டோமொபைல்ஸ் இந்த ஏற்றுமதிக்குன்னு சொல்லி நிச்சயமாக டாரிஃப்லாம் வரும்போது இது கொஞ்சம் அடி வாங்கினது உண்மைதான். இருந்தாலும் லாங் டேர்முக்கு இவங்களோட இந்த டிராக்டர் பிஸ்னஸ், அப்புறம் முக்கியமாக இவி பிஸ்னஸ்னால ரொம்ப லாங் டேர்ம் வியூக்கு சரியான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லலாம் ஃபண்டமெண்டல்ஸ் படியும்.
மூன்றாவது மிகப்பெரிய கம்பெனி டைம்லெஸ் கன்சியூமர் பிராண்ட், நன் அதர் தென் டைட்டன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்டத்தட்ட இந்தியாவோட லைஃப் ஸ்டைலோட பவர் ஹவுஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, தனிஷ்கா இருக்கட்டும், ஃபாஸ்ட்ராக்கா இருக்கட்டும், டைட்டன் ஐயா இருக்கட்டும், 3 விதமான மேஜர் பிராண்ட்ஸா இது இருந்தாலும் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னா டைட்டன்லேருந்து தான். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப லாங் டேர்ம் வந்து நிறைய பேர் ஹோல்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. நீங்கள் மறைந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஃபேவரட் ஸ்டாக் எதுன்னு கேட்டால் அவர் எப்போதும் சொல்கிறது டைட்டன் தான். டைட்டனோட நம்பர் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா நிச்சயமாக அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக். என்னதான் வந்து ஒரு 16% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருந்தாலும், ஏன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், பி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இண்டஸ்ட்ரி பியை விட, அதே மாதிரி பெக் ரேஷியோவும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இருந்தாலும் இதோட என்ன பிரச்சனைனா, அவ்வளோ ஈஸியாக இதோட ப்ரைஸ் ரொம்ப கீழே வரத்துக்கும் சான்ஸ் இல்லை. இதோட ஸ்திரத்தன்மையும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய ரீசன். எஃப்ஐ ஹோல்டிங் ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது, டொமஸ்டிக் ஹோல்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஓரளவுக்கு வந்து இந்த கம்பெனி இருக்கும். மின்சாரத்துறைக்கு முதுகெலும்பா இருக்கிற பவர் கிரிட் கார்பரேஷன் தான் 4வது மிகப்பெரிய கம்பெனி. இது கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா விதமான பவர் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் மோனோபோலின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு ஈடா இணையா வேற எந்த கம்பெனியும் கிடையாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த மாதிரி மோட்டு தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட் சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி டிரான்சிஷன் நடக்கும்போது, முக்கியமாக ஸ்மார்ட் கிரிட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபியூச்சர் ரெடியாக ஆயிட்டு இருக்காங்க. அதனால இது சரியான தேர்வு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு, கிட்டத்தட்ட 16%, 17%. இதோட பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட கம்மி தான். இருந்தாலும் பெக் ரேஷியோ இப்போதைக்கு அதிகமாக தோணுது. மேபி இந்த ட்ரம்ப் டேரிஃபோட பாஸுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேலே போனதா தோணுது. அப்புறம் இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே சூப்பர். எஃப்ஐ ஹோல்டிங் அவ்வளோவா கிடையாது. எப்படி இருந்தாலும் எல்லா விதமான மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்லே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்டேபிள் growth இருக்கு, நல்ல மோனோபோலி லிஸ்ட்னு சொல்லலாம். அதனால இது வந்து ஒரு சரியான பிக். கார்கோ ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா போர்ட். அதுலேயும் அதானி போர்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. ஸ்ரீலங்கா, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி குளோபல் ஃபுட் பிரிண்ட்டும் இருக்குது. இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் கார்கோ வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா டே பை டே அதிகமாயிட்டு இருக்கிறப்ப, எக்கனாமிக் growth இருக்கும்போது அதிகமாக பலன் பெறக்கூடிய ஒரு கம்பெனி அதானி போர்ட். ஹைடன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதானி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கீழே வந்தது. அதில் அதானி போர்ட்ஸும் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 30% கீழே வந்து இப்போதைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி பியை விட கொஞ்சம் மேலே இருக்கு. பெக் ரேஷியோ நாட் ஸோ பேட், 1.4 ஸ்டில். ஸோ இருந்தாலும் இப்போ உள்ள கரண்ட் ப்ரைஸ் 1200க்கு கீழே ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னே சொல்லலாம். இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே லுக்ரேட்டிவாக இருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் ரொம்ப அதிகம் இல்லாத ஒரு அதானி ஸ்டாக் இது. இண்டிகோ அல்லது இன்டர்குளோப் ஏவியேஷன் சொல்ற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு விமான சேவையில் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நியர் மோனோபோலின்னு சொல்லலாம். மற்ற கம்பெனிகள்லாம் வளர்ந்து வந்துட்டு இருந்தாலும் இவங்களோட காஸ்ட் எஃபிஷியன்சி, ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட், டொமஸ்டிக் கனெக்டிவிட்டி எந்த கம்பெனிக்கும் இன்னும் கிடையாது. இது இனிமே வர்றதுக்கும் ரொம்ப அதிக வாய்ப்புகள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற ஒரு துறை இது. 2030க்குள்ள இந்தியா வந்து உலகத்திலேயே அதிகமா ஏவியேஷன் மார்க்கெட் இருக்க போற 3வது பெரிய நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுபடி ஆச்சுன்னா நிச்சயமா இண்டிகோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போற ஒரு கம்பெனி. இன்டர்குளோப் ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழே விழவே இல்லைன்னே சொல்லுவேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த கொரோனா டைம்ல மட்டும்தான் இது சரியான அடி வாங்கினதா எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கு. இதோட பி ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ சேம். ஆனால் பெக் ரேஷியோ ரொம்ப ரொம்ப லுக்ரேட்டிவாக இருக்கு. இப்போதைக்கு வாங்கக்கூடிய அதிக வாய்ப்பை தருது. ஆல் டைம் ஹைல கிட்டத்தட்ட க்ளோஸாக இருந்தாலுமே இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங். எஃப்ஐ ஹோல்டிங் ஒரு 25% தான் இருக்கு. இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக யாரும் இதை விற்க மாட்டாங்க. ஏன்னா
ஏவியேஷன்ல வந்து அதிக மாற்றே இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. அதனால கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷன் இந்தியாவில் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக வளர்ந்து வருது. அதுலேயும் முக்கியமாக ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், பர்சனல் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பேராக மாறிட்டு வருது. இந்தியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா, லட்டின் அமெரிக்கா, அதுக்கப்புறம் மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டாலே போதும், கிட்டத்தட்ட இந்தியா கன்சம்ஷன் அப்புறம் ப்ரீமியரைசேஷன் ட்ரெண்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணலாம் நம்ம போர்ட்ஃபோலியோவை. எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பொதுவாக அந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்காது. இருந்தாலும் கோத்ரேஜ் கன்சியூமரோட கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப போராக இருக்குது. இபிஎஸ், ஆர்ஓஇ இதெல்லாம் வந்து நெகட்டிவாக காமிக்குது. அப்புறம் ஒரு 21% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. இருந்தாலும் பி ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, இண்டஸ்ட்ரி பியை விட கிட்டத்தட்ட டபுளில் இருக்கு. ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்டில் வச்சு ரொம்ப நாள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் இதோட பிஸ்னஸ் மாடல் வந்து நல்லா இருக்கிறதால இந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக ஃபாஸ்ட்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் பற்றி தனியாக நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செயின்லேயே வந்து இதுதான் நம்பர் 1. கிட்டத்தட்ட ஃபியூச்சர் ரெடி ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதோட எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் டெலிமெடிசின் சர்வீஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். நிச்சயமாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் ஒரு ஸ்ட்ராங் கண்டினியூட்டி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக். எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், இல்லை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மாதிரி வந்து பைனியர் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சீப்பாக கிடைக்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா பொதுவாக வந்து ரொம்ப கீழே விழாது. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ஏதாவது வந்து ஒரு ரூமர் அப்படின்னா மட்டும்தான் வந்து ஒரு 2-5% வந்து கீழே விழும். மற்றபடி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாங்கணும்னா ஒரு ஸ்பெஷல் அப்ரோச் வேணும். எதுவும் கிடையாது. எஸ்ஐபியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ பெக் ரேஷியோ வந்து இருக்கிறதுலே கம்மியாக வருது, இருக்கிறதுலே வந்து இண்டஸ்ட்ரி பி கிட்ட க்ளோஸாக வருது அப்படின்னு பார்த்து தான் வாங்க முடியும். மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பை நம்பர் ரொம்ப அதிகமாக சொல்லவே முடியாது. ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. இருக்கிறதுலே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா நாராயண ஹிருதயா, அப்புறம் வந்து ஃபோர்டிஸ், இந்த மாதிரி வந்து ஒரு சில கம்பெனிகள் தான் லிஸ்டட்ல இருக்கும் இந்தியாவில். ஸோ அதில் வந்து முன்னோடியாக திகழ்கிற அப்பல்லோ நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 10% தான் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. மற்றபடி இது வந்து ஒரு எஸ்ஐபி மோடில் மட்டுமே வாங்க முடிகிற லாங் டேர்ம் சரியான ஸ்டாக். இந்தியாவில் அண்டர் சர்வ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரூரலான ஏரியா, அப்புறம் கிராமங்கள், ரொம்ப சின்ன டவுன்ஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்காது, பப்ளிக் பேங்க்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவை கரெக்டாக பிடிச்சி ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஒரு ரைசிங் ஸ்டாராக இருக்கிறாங்க. முக்கியமாக இதோட கேபிட்டல் நல்லா டெப்ளாய் பண்ணி ஸ்ட்ராங் டெபாசிட் க்ரோத்தில் ரொம்ப நல்ல ரிட்டர்ன் ஆன் அசெட்டும் போயிட்டுருக்கு. அதனால வந்து இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் ஏரியா ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் கூட ஒரு ரீசன். ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 26-27% கீழே விழுந்திருக்கு. பி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி, பெக் ரேஷியோ ரொம்ப லுக்ரேட்டிவாக காணப்படுது. என்ன ரீசன்னா இது வந்து ஒரு நல்ல எஃப்ஐ ஹோல்டிங் விரும்புகிற ஒரு ஸ்டாக்குன்னே சொல்லலாம். இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த 26-27% கீழே விழுந்ததால ஆல் டைம் ஹைலேருந்து வந்து 557க்கு வந்துருச்சு. இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி. ஸோ 9வது பொசிஷனில் இருக்கிற கடைசி ஸ்டாக். மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், நிறைய விமான சேவையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து ஒரு டிராவல் செக்டார் அப்படின்னு சொல்லி தனியாக பூம் ஆயிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் எல்லாருமே இப்போல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா மேக் மை ட்ரிப் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூஸ்டு சர்வீஸ்னே சொல்லலாம். ஆனால் மேக் மை ட்ரிப் வந்து இந்தியாவில் லிஸ்ட் ஆகாத கம்பெனி, யூஎஸ்ல லிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு கம்பெனி. ஏன் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இது வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்டில் கொடுத்தாங்கன்னு தெரில. ஒருவேளை ஐபிஓ வரப்போகுதா என்னன்னு தெரியல. கோல்ட்மேன் சாக்ஸ் கொடுத்துருக்கிற இந்த 9 கம்பெனிகளும் 9 துறையில் சிறந்து விளங்குதுன்னே சொல்லுவேன். அதுலேயும் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு
நிச்சயமா ஈடு இணையா இதெல்லாம் வளர அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்னா அர்பனைசேஷன், டிஜிட்டலைசேஷன், கன்சம்ஷன் பூம் சொல்லி நிறைய விஷயங்கள்ல இந்தியாவோட growth தவிர்க்கவே முடியாது. ஸோ இந்த ஃபாரெவர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த 9 ஸ்டாக்குகளும் சரியான தேர்வுன்னு தான் நான் சொல்லுவேன். கோல்ட்மேன் சாக்ஸ் கொடுத்திருக்கிற இந்த 10 ஸ்டாக்ல 9 ஸ்டாக் இந்தியன் லிஸ்டட் கம்பெனி. நிச்சயமா ஒரு சிலதுல நல்ல வாய்ப்பையும் பார்க்குறேன். லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு ரொம்ப அருமையான பங்குகள்னே சொல்லுவேன். ஸோ இது எதுவுமே பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நிச்சயமா வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ணுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க போர்ட்ஃபோலியோல எஸ்ஐபி மோட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய ஸ்டாக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா சீப்பா கிடைக்காது, சீப்பாவும் ரொம்ப நாளைக்கு போகாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி லாங் டேர்ம் growthக்கான ஸ்டாக்ஸ் டீடைல்ஸ்லாம் உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி.